பொள்ளாச்சி அருகே அங்கலக்குறிச்சியில் நந்தகோபால்சாமி பாமா ருக்மணி கோவில் மலை அடிவாரத்தில் புதிதாக கட்டப்பட்ட சாந்தி அம்மாள் நினைவு அன்னதான கூட திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பிரபல இசைக்கலைஞர் ட்ரம் சிவமணி பங்கேற்று ரிப்பன் வெட்டி அன்னதான கூடத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து சண்டை மேளம் வாசித்தவர்களிடம் இருந்து மேளத்தை வாங்கி தானும் வாசித்து மகிழ்ந்தார். உலக யானைகள் தினத்தை ஒட்டி நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் யானைகள் தினம் கொண்டாடப்பட்டது. வளர்ப்பு யானைகளுக்கு பொங்கல், ராகி உணவு, கரும்பு, வெல்லம், தர்பூசணி மற்றும் ஆப்பிள் உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டன. இதனை கண்ட சுற்றுலா பயணிகள் ஹாப்பி எலிபன்ட்ஸ் டே என கைகளை தட்டி உற்சாகமாக யானைகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே வங்கி வேலை என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை சந்திப்பில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி முன்பு ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்று மத்திய அரசு மற்றும் வங்கி நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல செங்கல்பட்டில் இந்திய வங்கி முன்பாக 200க்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரித்தனர். கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஆன்லைன் முன்பதிவு வசதியை வனத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்காக கொடைக்கானலில் உள்ள தங்கும் விடுதிகளில் QR கோட் ஸ்கேனர் ஸ்டாண்டுகளை வனத்துறை பணியாளர்கள் அமைத்து வருகின்றனர். QR கோட் ஸ்கேன் செய்து இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யும் பொழுது வாகன ஓட்டுநரின் பெயர், வாகன எண், பயனாளிகளின் எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்களை பதிவு செய்து நுழைவு அனுமதியை பெறலாம். இதன் மூலம் கால் கிளப் மற்றும் பாம்பாரபுரம் சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் குறையும் என வனத்துறை எதிர்பார்க்கிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவை ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக ரயில்வே பாதுகாப்பு படை, ரயில்வே காவல்துறை மற்றும் வெடிகுண்டை கண்டறியும் மற்றும் செயலெடுக்கும் பிரிவினர் இணைந்து கூட்டு சோதனை நடத்தினர். ரயில் நிலையத்திற்கு வந்த பயணிகள், அவர்களின் உடைமைகள் மற்றும் நடைமேடைகளில் இருந்த சந்தேகத்திற்குரிய பொருட்கள், நவீன கருவிகள் மூலம் தீவிரமாக சோதனை செய்யப்பட்டன. மேலும் பார்சல் அலுவலகம், ரயில்களில் ஏற்றப்படும் பார்சல்களும் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 126 பயனாளிகளுக்கு 2,42,31,31,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சினேகா வழங்கினார். இதில் இலவச வீட்டுமனை பட்டா, மகளிர் சுய உதவி குழு கடன், மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதேபோல் சிவகங்கை மாவட்டம் நகரம்பட்டியில் நடைபெற்ற முகாமில் 117 பயனாளிகளுக்கு 28,70,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய மலையேறிய பக்தர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் பேரையூர் அருகே உள்ள மேல திருமாணிக்கத்தைச் சேர்ந்த பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் சிவகுமார் ஆடி அமாவாசையொட்டி நேற்று சதுரகிரி கோவிலுக்கு சென்றார். மலையேறி சாமி தரிசனம் செய்துவிட்டு கோவில் அருகில் உள்ள அன்னதான மண்டபம் அருகே அமர்ந்து தண்ணீர் குடித்ததாக தெரிகிறது. அப்பொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு சிவகுமார் உயிரிழந்தார். இதுகுறித்து சாப்டூர் காவல் நிலையத்தினர் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியை அடுத்த அம்மன் குறிச்சியில் உள்ள பிடாரி அம்மன் கோவிலில் ஆடி மாத ஒற்றை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுக்கு பின் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் எழுந்தருளினார். பின்னர் அம்மன் குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹோரா முடக்கத்துடன் தேரை வடம் பிடித்து எடுத்தனர்.
மதுரை மாட்டுத்தாவணி டிடிசி நகர் பகுதியில் தெருநாய்கள் கடித்து குதறியதில் 4 வயது சிறுவன் உட்பட 12 பேர் படுகாயமடைந்தனர். இப்பகுதியில் கொட்டப்படும் மீன் மற்றும் இறைச்சி கழிவுகளை உண்ணும் நாய்கள் வெறி பிடித்து பொதுமக்களை தொடர்ந்து தாக்குவதாக குடியிருப்போர் வேதனை தெரிவிக்கின்றனர். மாநகராட்சி அதிகாரிகள் நாய்களை பிடித்து மீண்டும் அதே பகுதியில் விடுவதாகவும் மீன் மார்க்கெட்டை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரியும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வசிஷ்ட நதி தென்கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோவில் ஆடித்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இத்திருவிழாவின் இறுதி நாளான நேற்று அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் மற்றும் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை தரிசித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். பொள்ளாச்சி அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்திலிருந்து ஹெல்மெட்டை திருடிச் சென்ற பெண் குறித்த காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் இருந்து ஹெல்மெட்டை பெண் ஒருவர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உடுமலைப்பேட்டை சாலையில் இளைஞருடன் இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த பெண் தனது ஹெல்மெட்டை அணிந்து கொண்டு மற்றொரு வாகனத்தில் இருந்த ஹெல்மெட்டை திருடிச் சென்றார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயில் நுழைவாயிலில் கோபுரம் மூவண்ண மின்னொளியில் ஜொலிக்கிறது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். இதேபோல செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவை அடுத்த படியம்பாக்கம் ஏரியில் அரசு அனுமதித்த அளவை மீறி மண் அள்ளப்படுவதை கண்டித்து பாமகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேம்பால பணிக்காக ஏரியில் 3 அடி ஆழம் மட்டுமே மண் எடுக்க அனுமதி உள்ள நிலையில் 15 அடி ஆழத்திற்கு இயந்திரங்கள் மூலம் மண் சுரண்டப்படுவதாக கூறி அவர்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்வான சயன சேவை வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டாளின் மடியில் ரெங்கமன்னார் சயனித்திருக்கும் சிறப்பு திருக்கோலத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசித்தனர். மற்ற தலங்களைப் போலன்றி சிறுவில்லிபுத்தூரில் ஆண்டாளின் மடியில் பெருமாள் சயனித்திருக்கும் இந்த விசேஷ காட்சியை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் கோலத்தம்மன் கோவிலில் ஆடிப்பெருவிழா கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோலத்தம்மன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து விநாயகர், மாரியம்மன், கருமாரியம்மன், சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி, தேவசேனா, துர்க்கை உள்ளிட்ட சுவாமிகளின் சிலைகள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. அப்போது பக்தர்கள் அலகு குத்தியும் பூங்கரகங்கள் எடுத்தும் அந்தரத்தில் தொங்கியபடியும் ஊர்வலமாக சென்று கோவிலை அடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே விடுந்தமாவடி கிராமத்தில் மது அருந்துவதற்கு ஊர் பஞ்சாயத்து கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. திருமணமாகாத இளைஞர்கள் மது அருந்தினால் 5000 ரூபாய் அபராதமும், திருமணமானவர்கள் மது அருந்திவிட்டு தகராறில் ஈடுபட்டால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மது அருந்துவோர் குறித்து ஆதாரத்துடன் தகவல் அளிப்பவர்களுக்கு 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமணமானவர்கள் குடிபோதையில் வீட்டிலோ அல்லது பொது இடத்திலோ பிரச்சனைகள் ஏற்பட்டு நமது ஊருக்கு வரும் பட்சத்தில் ரூபாய் 5000 அபராதம் வசூலிக்கப்படும். விருதுநகர் அருகே சின்ன தாதம்பட்டி கிராமத்தில் சிறுதானிய அடிப்படையிலான தனியார் நிறுவனத்தை தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் கணேசநாதன் கேத்தீஸ்வரன் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், தமிழகத்தின் பாரம்பரிய விவசாயமான சிறுதானியத்தை இலங்கைக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்னும் ஸ்ரீலங்காவில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த டெக்னாலஜியை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஸ்பெஷலி லேடிஸுக்கு எம்எஸ்எம்இ தொழில்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கும், மில்லட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும், அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹெல்தி.
ஆடி மாத அமாவாசையையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. தங்கத்தேர் உற்சவத்தை ஒட்டி காமாட்சியம்மன் சிவப்பு நிற பட்டுடுத்தி திருவாபரணங்கள் அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் தங்கத்தேரில் எழுந்தருளினார். அதன் பின்னர் மேளதாளங்கள் முழங்க உபயதாரர்கள் பக்தர்கள் தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். சென்னை குரோம்பேட்டையில் ஓய்வு பெற்ற உளவுத்துறை உதவி ஆய்வாளர் வீட்டில் குளிர்சாதன பெட்டி திடீரென வெடித்து விபத்துக்குள்ளானது. தேவராஜன் வீட்டின் வெளியே நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது சமையல் அறையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டர் வீட்டின் வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்ததாலும் குடும்பத்தினர் அனைவரும் வெளியே சென்றிருந்ததாலும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்திய நிலையில் மின்கசிவு காரணமாக இந்த விபத்து நேர்ந்ததா என விசாரணை நடைபெறுகிறது. தூத்துக்குடியில் முன்விரோதம் காரணமாக ஒருவரை கொலை செய்த வழக்கில் 5 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஆழ்வார் திருநகரைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரை கடந்த 2019ஆம் ஆண்டு வெட்டி கொன்ற வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த அருள்ராஜ், ஞானசேகரன், அந்தோணிராஜ், குணசிங், சந்தியப்பன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி பிரீதா 5 பேரையும் குற்றவாளி என தீர்ப்பளித்து ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கருப்பசாமி கோவிலில் 10,008 பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விநாயகபுரத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலில் ஆடி அமாவாசையை ஒட்டி 26ஆம் ஆண்டு திருவிழா களை கட்டியது. இதில் உலக நன்மை வேண்டியும் நாட்டில் அமைதி மற்றும் வளம் பெருக வேண்டியும் மேளதாளங்கள் முழங்க பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கூடலூரில் தேயிலை தோட்டத்தில் உலா வந்த புலியை கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தேவர் சோலை தேயிலை தோட்டத்தில் புலி உலா வந்த நிலையில் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஏற்கனவே இப்பகுதியில் யானைகளை விரட்டும் பணிகள் நடந்து வரும் நிலையில் அங்குள்ள தேயிலை தோட்டத்தில் புலி ஒன்று படுத்து ஓய்வெடுப்பதை பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். புலியை உடனே கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த இடியுடன் கூடிய கனமழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி நகர் மற்றும் அதகப்பாடி, பெரியார் சிலை, பாரதிபுரம், இலக்கியம்பட்டி, வெண்ணாம்பட்டி, கொல்லப்பட்டி பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. எனினும் சாலைகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் சற்று அவதிக்குள்ளாகினர். நீலகிரி மாவட்டம் தோவாலா சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கூடலூர் மற்றும் தோவாலா சுற்றுப்பகுதிகளில் கனமழை அவ்வப்போது பெய்து வந்த நிலையில் தோவாலாவில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் புதுப்பாளையத்தில் குருநாத சுவாமி கோவில் ஆடி தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். புதுப்பாளையத்தில் உள்ள குருநாத சுவாமி கோவிலில் இருந்து காமாட்சியம்மன் சிறிய சப்பர தேரிலும், பெருமாள், குருநாத சுவாமி 60 அடி உயரம் கொண்ட சப்பர தேரிலும் என 3 தேர்களையும் பக்தர்கள் தோளில் சுமந்தபடி வனக்கோவிலுக்கு இழுத்து வந்தனர். வழி நெடுகிலும் சாலையின் இருபுறங்களிலும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தனியார் தொலைத்தொடர்பு ஊழியர்கள் என கூறி வந்த 7 பேர் BSNL காப்பர் கேபிள்களை வெட்டி திருட முயன்றதாக கூறப்படுகிறது. எதிர்பாராத விதமாக அங்கு வந்த தனியார் தொலைத்தொடர்பு ஊழியர்கள் கேள்வி எழுப்பியதால் கும்பல் கேபிள்களை அங்கேயே விட்டுவிட்டு தப்பியது. தகவல் அறிந்து வந்த BSNL அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் 250 கிலோ காப்பர் கேபிள்கள் வெட்டப்பட்டது தெரியவந்தது. கேபிள்களை பறிமுதல் செய்த போலீசார் CCTV காட்சிகளின் அடிப்படையில் மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பள்ளங்கிக்கோம்பை மலையடிவாரத்தில் உள்ள மூலக்காடு கிராம அரசு வருவாய் நிலத்தில் ரகசியமாக பயிரிடப்பட்டிருந்த கஞ்சா தோட்டத்தை காவல்துறையினர் கண்டுபிடித்து அழித்தனர். அங்கு வளர்க்கப்பட்டு வந்த 20க்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்த போலீசார் அரசு நிலத்தில் கஞ்சா பயிரிட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி அவர்களை தேடி வருகின்றனர்.
தாவேக தேர்தலுக்கு முன்பு ஒன்றையும் வெற்றி பெற்ற பின்னர் வேறொன்றையும் கூறி வருவதாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு விமர்சித்துள்ளார். சென்னை அம்பத்தூர் பாடியில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி புகழஞ்சலி விழா நடைபெற்றது. மாற்றிக்கொண்டார்கள். பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் தங்க மோதிரம் என்று சொன்னால் இப்ப அரசு மருத்துவமனையில் பிறந்தாலும் மாற்றிக்கொண்டார்கள். அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி என்று சொன்னீர்களே, இன்னைக்கு சிறு குறு என்று மாற்றிவிட்டு மொத்த விவசாயம் ரோட்ல நின்று கொண்டு பச்சை தொண்டை போட்டுக் கொண்டு இந்த அரசாங்கத்தை ஏற்று போராடி கொண்டிருக்கிறான். சொன்னதை செய்யவில்லையே என்று போராடுகிறோம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே பயன்படுத்தப்படாமல் இருந்த கல்குவாரி குட்டையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மீட்கப்பட்டது. சுமார் 45 வயது மதிக்கத்தக்க அந்த நபரின் சடலம் அழுகிய நிலையில் பச்சை நிற வரையில் சுற்றப்பட்டிருந்தது. கொலை செய்யப்பட்டு உடல் வீசப்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்த உடலின் கையில் பச்சை குத்தப்பட்டுள்ள பெண்ணின் பெயரை கொண்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி விமான நிலையத்தில் 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருச்சியில் இருந்து மலேசியா தலைநகர் கோலாலம்பூர் செல்ல இருந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்பொழுது ஒரு பயணியிடம் இருந்து 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் சிக்கின. அதேபோல திருச்சியில் இருந்து சிங்கப்பூர் வழியாக வியட்நாம் செல்லவிருந்த 2 பயணிகளிடம் இருந்து 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் சிக்கின. இது தொடர்பாக 3 பேரிடமும் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். உலக யானைகள் தினத்தை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவி பகுதியில் வனத்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. யானைகள் மற்றும் வன விலங்குகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. வனப்பகுதிகளில் பிளாஸ்டிக், மது பாட்டில்கள் உள்ளிட்ட கழிவுகளை வீசக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து வனத்துறையினர், பள்ளி மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து ஐந்தருவி பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பால்குடம் ஏந்தி சிறப்பு வழிபாடு நடத்தினர். பிஞ்சூர் ஊராட்சி சின்னப்பிஞ்சூர் கிராமத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன், மயானக்காடி, கருப்பண்ணசாமி, நாகம்மாள் மற்றும் வீரபத்திரன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் பால்குடம் ஏந்தி பம்பை, உடுக்கை மற்றும் சிலம்பாட்டத்துடன் விநாயகர் கோவிலில் இருந்து கிராம வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு ஆவணங்களை வழங்க 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சார் பதிவாளர் சங்கர் உள்ளிட்ட 3 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த நடராஜ் அளித்த புகாரின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்தபொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு குழுவினர் சார் பதிவாளர் சங்கர், எழுத்தர் ரமேஷ், துணை எழுத்தர் நித்யா ஆகியோரை கையும் களவுமாக பிடித்தனர். லஞ்ச பணமும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 3 பேரிடமும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே 2 லாரிகள் மோதி விபத்துக்குள்ளானதில் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெங்களூருவில் இருந்து இரும்பு காயில்கள் ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி வந்த லாரியின் பின்னால் சுமை தாங்கியில் இருந்து மணல் ஏற்றி வந்த லாரி வேகமாக மோதியது. இந்த விபத்தில் மணல் ஏற்றி வந்த லாரியில் சிக்கிய லாரி ஓட்டுநரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவேரிப்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போக்குவரத்தை சீர் செய்தனர். தருமபுரி அருகே 108 கிலோ மிளகாய்த்தூள் கரைசலில் பூசாரி குளித்து வினோத வழிபாடு நடத்தினார். தருமபுரி அருகே நடப்பனஹள்ளி பெரியசாமி கோவிலில் ஆடி அமாவாசையை ஒட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்களின் துன்பங்கள் தீரவும் தீவினைகள் அகலவும் 108 கிலோ மிளகாய்த்தூள் கரைசலில் பூசாரி கோவிந்தன் குடித்து வினோத வழிபாடு செய்தார். மேலும் கத்தி மீது நின்று பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறினார். விழாவில் 5,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து மங்கள பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாள் பெருமாள் மீது இருந்த பக்தியினால் அவருக்கு பூ மாலையுடன் பாமாலை சூடியதோடு அவரிடமே மணமாலையும் சூடிக்கொண்டதாக ஐதீகம். இதனால் ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுடற்குடி என்ற சிறப்பு பெயரும் ஏற்பட்டது. எந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் வெள்ளிக்கிழமை நடக்க உள்ளது. இதற்காக ஸ்ரீரங்கத்தில் இருந்து பட்டு வஸ்திரங்கள், மஞ்சள், குங்குமம், பழங்கள், சந்தனம், தாம்பூலம் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜக மேற்கு மாவட்ட சார்பில் மூவண்ண தேசிய கொடி பேரணி நடைபெற்றது.
வளர்ந்த பாரதம் 2047 என்ற இலக்கை வலியுறுத்தி மேற்கு மாவட்ட தலைவர் RD சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் காடையார் கோவிலில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோவில் குளம் பராமரிப்பின்றி கழிவுகள் தேங்கி மாசடைந்து வருவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளத்தில் கழிவுகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ள நிலையில் குளத்தை உடனடியாக சுத்தப்படுத்தி கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆடி அமாவாசையை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். அப்பொழுது சண்முக விலாசம் மண்டபத்தின் மேல் தடத்தில் மயில் ஒன்று தோகை விரித்து ஆடியது. மற்றொரு மயிலுடன் விளையாடிய காட்சியையும் பக்தர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்போனில் படம் பிடித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பிரத்யங்காரா தேவி அம்மன் கோயிலில் ஆடி அமாவாசையை ஒட்டி மிளகாய் வற்றல் உள்ளிட்ட பொருட்களால் யாகம் வளர்க்கப்பட்டது. பாதூரில் உள்ள பிரசித்தி பெற்ற பிரத்யங்காரா தேவி அம்மன் கோயிலில் ஆடி மாத அமாவாசையை ஒட்டி யாக குண்டத்தில் மிளகாய் வற்றல், பழங்கள், பால், தயிர் உள்ளிட்ட பொருட்கள் யாக குண்டத்தில் கொட்டப்பட்டு நிகும்பலா யாகம் நடத்தப்பட்டது. இந்த பூஜையில் உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் லைட்டர்களால் தீப்பெட்டி உற்பத்தி 25% பாதிக்கப்பட்டுள்ளதாக தென்னிந்திய தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் விஜய் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க பிளாஸ்டிக் லைட்டர்களின் உற்பத்தி, விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தடை விதிக்க கோரி தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பள்ளி மாணவர்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிள்ளுக்கோட்டை கிராமத்தில் சீனிவாசன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு தனியார் பள்ளியில் இறக்கி விடுவதற்காக சென்றபோது கிரஷர் குவாரியில் இருந்து எம்சான் ஏற்றிச் செல்வதற்காக வந்த டாடா ஏஸ் வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பள்ளி மாணவர்கள் கை கால்களில் பலத்த காயமடைந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த டாடா ஏஸ் வாகனத்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சிமெண்ட் லோடு ஏற்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சித்தேரியில் உள்ள தனியார் சிமெண்ட் தொழிற்சாலையில் இருந்து சிமெண்டை ஏற்றிக்கொண்டு யார்டு பகுதியில் லாரி ஓட்டுநர் நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் லாரியின் முன்பகுதியில் இருந்து திடீரென புகை வந்ததும் அருகில் இருந்த லாரி ஓட்டுநர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயன்றனர். அப்பொழுது தீ கொழுந்துவிட்டு எரிந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே செட்டியார்பட்டி பேரூராட்சியில் லஞ்சம், ஊழல், முறைகேடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்த வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 3 தினங்களுக்கு ஒருமுறை சுத்தமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் அடிப்படை வசதி குறைபாடு குறித்து புகார் அளிக்கும் பொதுமக்கள் மீது வழக்கு போடும் அதிகார போக்கை கைவிட வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட CPM கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். மதுரையில் அரசு பேருந்து இயக்கப்பட்ட காட்சிதான் இது. மாட்டுத்தாவணியில் இருந்து ராமநாதபுரத்திற்கு சென்ற அரசு பேருந்தில் உள்ள LED பெயர் பலகையில் மதுரை பயலுகளா, கொடூரமா என்ற வாசகம் ஆங்கிலத்தில் இருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் தக்காளி வெற்றி கழகம் என்ற பெயரில் பேருந்து இயக்கப்பட்டது. அரசு பேருந்துகளில் உள்ள LED திரைகள் தொடர்ந்து ஹேக் செய்யப்பட்டு இப்படியான வார்த்தைகள் இடம்பெறுவது தொடர்கதையாகி வருகிறது. ஓமலூர் அருகே 100வது பிறந்தநாளை 5 தலைமுறையினருடன் முதியவர் கொண்டாடி மகிழ்ந்தார். சேலம் ஓமலூர் அருகே முதியவரின் 100வது பிறந்தநாள் விழா 5 தலைமுறை உறவினர்கள் பங்கேற்க கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பொம்மியம்பட்டியைச் சேர்ந்த ராஜியின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது மகன், மகள்கள், பேரன், பேத்திகள் மற்றும் கொள்ளு பேரன்கள் மற்றும் உறவினர்கள் ஒன்று கூடி கேக் வெட்டி கொண்டாடினார். முதியவருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்திய குடும்பத்தினர் அவரிடம் ஆசி பெற்றனர்.